அருட்பெரும் ஜோதி ஆற்றலை தரும் ஆணி மாதம் உங்கள் குலதெய்வத்தை வா வா என் தெய்வமே என் இல்லத்தில் எழுந்தருளி என் இல்லத்தில் சகல சௌபாகியங்களையும் தா என்று ஆணி முதல் நாள் நீங்கள் வழிபட வேண்டிய சக்தி மிக்க ஒரு வழிபாட்டை சொல்றேன். அது மட்டும் இல்லை, அந்த நாள் கரிநாள், திருவோண நட்சத்திரம், அதோடு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி. இந்த தெய்வீகமான கூட்டுத்தொகை 17 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை உங்கள் குலதெய்வத்திற்காக செய்தால் உங்கள் குலம் தலைக்கும் வளம் பெறும். என்ன பரிகாரம், என்ன வழிபாடு, எவ்வாறு படிப்பூஜை செய்யணுங்கிறத இந்த பதிவில் பதிவு செய்கிற. முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. எந்த தெய்வத்தை வழிபடுகின்றோமோ இல்லையோ, நம் தெய்வமான நம் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக குலம் தலைக்கும். குல தெய்வ வழிபாடு, குலமே தெய்வ வழிபாடாய் வழிபடுபவர்களுக்கு வளம் பெருகும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். மாதா பிதா குருவின் வழிநடத்துதலில் நம் குலதெய்வத்தை வழிபட்டால் நமக்கு எல்லா தெய்வத்தின் அருளும் கிடைக்கும். அதுவும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதி என்று யார் ஒருவர் தன் வீட்டுக்கு குலதெய்வத்தை வாவா என்று அழைத்து கும்பத்தை வைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அங்கு குலதெய்வம் நிறைத்திருப்பாள், சகல செல்வங்களையும் தருவாள். இது ஆதி காலத்திலிருந்தே நம்ம கிராமத்தில் வழிபட்டு இருக்கக்கூடிய வழிபாடு தான். இது ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஆனால் நிறைய பேர் செய்யாதது இல்லை அப்படிங்கிறதுக்காக புதுசாக சொல்லக்கூடிய தருணத்தை இறைவன் ஏற்படுத்துகிறார். ஸோ என் குலதெய்வமான குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனின் அருளால் இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன். உங்களுடைய இல்லத்தில் வரும் சனிக்கிழமை வைகாசி கடைசி நாள் திஷ்டி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அதை செஞ்சிருங்க. முதல் நாளான இந்த ஆணி முதல் நாள், இந்த நாளில் தான் கூர்ம அவதாரம் வெளிப்பட்ட நாள். அதனால் ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் முதல் நாளில் காலையில் எந்திரிச்ச உடனேயே வீடு முழுவதும் பன்னீர், தண்ணீர், மஞ்சள், பச்சை கற்பூரத்தை கலந்து வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு ஒரு பெரிய மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வையுங்க. கோதுமை பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. குலதெய்வம் எங்கே நிற்குங்க குருஜி அப்படின்னு கேட்டால் உங்களோட நில வாசலில் தான். உங்கள் நிலவு வாசலில் ஒரு பெரிய அளவில் மஞ்சளை தேய்ச்சி சென்டரில் பெருசாக குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதற்கப்புறம் உங்களோட வீட்டுக்கு வாசல்லையே ஒரு எலுமிச்சம்பழத்தை சரிபாதியாக வாசலில் வச்சு கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் வீட்டுக்கு வாசலில் வச்சுருங்க. நிலவுக்கு முன்னாடி வச்சுருங்க. அதற்கப்புறம் பூஜை ரூமில் நீங்கள் ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி அதற்கு மேலே ஒரு கும்பம், அந்த கும்பத்தில் தண்ணீர், பன்னீர், பச்சை கற்பூரம், புனுகு, ஏலக்காய், அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துளசி, வில்வம், வேப்பிலை, வெற்றிலை, எலுமிச்சம்பழம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ 4 பேர் இருந்தால் 4 எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டு அதற்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு அதற்கப்புறம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கான காயின் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 1 ரூபாய் காயினை போட்டு ஒரு தேங்காயில் முழுசாக மஞ்சள் தேய்ச்சி பெருசாக குங்குமம் வைங்க. அதற்கு மேலே ஒரு காசை ஒட்டி வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆபரணத்தை எடுத்து அந்த தேங்காய்க்கு ஆபரணமாக போட்டுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் கோதுமை சார்ந்த பிரசாதத்தை செஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பச்சரிசியில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து அச்சதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அவளுக்குள்ள கரும்பு சர்க்கரையை கலந்து வச்சுக்கிட்டு அந்த கும்பத்துக்கு முன்னாடி உட்காந்து அச்சதையாலேயோ அல்லது உதிரி பூக்களாலேயோ அர்ச்சனை பண்ணணும். என்னென்ன அர்ச்சனை பண்ணணும்னா, ஓம் கம் கணபதே 27 முறை, ஓம் ஷௌம் சரவணபவ 27 முறை, ஓம் நம சிவாயா 27 முறை, ஓம் நமோ நாராயணா 27 முறை, ஓம் ஸ்ரீ லலிதம் லம்போதரம் 27 முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் குங்குமத்தால் ஓம் உங்களோட குலதெய்வத்தோட பேர் நம கும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணணும். என் குலதெய்வம் காமாட்சி அம்மன். ஸோ நான் எப்படி நான் மந்திரத்தை சொல்லணும்னா, ஓம் காமாட்சி அம்மனே நமோ நம அப்படின்னு 108 முறை ஜபம் செஞ்சுட்டு இந்த கும்பத்துக்குள்ள இந்த எனர்ஜியைஸ்ல மந்திரம் சொன்னோடனே அங்கே குலதெய்வம் எழுந்தருளிடுவாங்க. அந்த கும்பத்துக்கிட்ட சொல்லுங்க, கேளுங்க, பேசுங்க. என்னன்னு பேசணும்? குலதெய்வமே, ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்துல நம்ம குடும்பத்துக்கு இது வேணும்.
இந்த தேவையெல்லாம் எனக்கு பூர்த்தி பண்ணி தாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து தாங்க, என் உழைப்புக்கேற்ற வருமானத்தை தாங்க, எனக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பை தாங்க, குடும்பத்தில் சுபகாரியம் நடத்தித்தாங்க, குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கைக்கு தாங்க அப்படின்னு கேட்டுட்டு மனமாற உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குலதெய்வமே போற்றி, குலதெய்வமே வாழ்க, குலதெய்வமே நன்றி நன்றி நன்றிகள் கோடின்னு மனமுருகி கருணை மிகுந்து உங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டுங்க. அதற்கப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வச்சுட்டு ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சிட்டு வீடு முழுவதும் குங்குளிய சாம்பிராணியை போடுங்க. அல்லது நம்மளோட டிவைன் சென்டரில் வாங்கின 18 விதமான மூலிகையில் கலந்த மூலிகை சாம்பிராணியை வாங்கி பயன்படுத்துங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 2 பேக்கெட் அனுப்புவோம். ஸோ இதில் 36 விதமான மூலிகைகள் கலந்த சாம்பிராணி இருக்குது. இதையே வாங்கி நீங்கள் ஐஸ்வர்ய சாம்பிராணி வீடு முழுவதும் போட்டு விட்டுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து வச்சுட்டு கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லையும் தெளிச்சு விடுங்க. அதற்கப்புறம் பேலன்ஸை கொஞ்சோண்டு குளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் குளிக்கும் போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிச்சுடுங்க. அதற்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியை உங்கள் துளசி செடியில் ஊற்றிடுங்க. கும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காசை எடுத்து உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட பர்ஸில் வச்சுக்க. இந்த மாதம் முழுவதும் உனக்கு பணம் பெருகணும்னு மனசார வாழ்த்தி வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொடுத்துருங்க. எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு எல்லாருமே சாப்பிட்ருங்க. தேங்காயை நல்ல ஒரு பச்சை கலர் துணியை கட்டி உங்கள் நிலவு வாசலையே மாட்டி விட்டுருங்க. அடுத்த மாதம் செய்யும் போது இது ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுடுங்கள். கும்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கோதுமையை நீங்கள் ஏதாவது கோயிலில் பிரசாதமாக தந்துடுங்க, அல்லது நீங்களே பிரசாதமாக உருவாக்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். ஸோ இந்த தெய்வீக வழிபாட்டை யார் ஒருவர் ஒவ்வொரு தமிழ் மாத முதல் தேதி அன்று செய்கிறாங்களோ அவங்களுக்கு வளம் பெருகும். அப்புறம் வாய்ப்பு இருந்தால் நம்ம ட்ரெடிஷ்னல் படி ஒரு படி வச்சுருப்பாங்க. இது நம்மளோட அக்ஷயம் குபேர பீடத்தில் வச்சு பூஜை செஞ்சு தரக்கூடிய படி. இந்த மாதிரி படியில் முழுசும் காசு அல்லது முழுசும் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே ஒரு காசை வச்சு 1ஆம் தேதி வச்சிடணும். அடுத்த மாதத்துக்குள்ளே எப்போ குலதெய்வங்களுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த படியை எடுத்துகிட்டு போய் படியில் இருக்கிறதெல்லாம் குலதெய்வத்திட்ட கொடுத்துட்டு காலில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்து இதில் போட்டு அந்த காசை போட்டு கொண்டு வந்து உங்களோட கல்லாப்பெட்டியிலையோ அல்லது அரிசியிலையோ போட்டுட்டு மறுபடியும் வச்சிடணும். இது பேர் படி. இந்த படியை நம்ம கொண்டு போய் குலதெய்வத்துக்கு அளந்து கொடுத்தா அந்த குலதெய்வம் நமக்கு அளவில்லாமல் கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு பூஜை ரூம்லையும் வைக்க வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டில் படி இருந்தால் வையுங்க, அல்லது உங்கள் வீட்டில் படி இல்லைன்னா நம்மளோட டிவைன் சென்டரில் கூப்பிட்டு இந்த படியை வாங்கிக்கோங்க. இந்த படியைக்கு கீழே நான் வைக்க சொல்கிற ஒரு பொருள் தன ஆகர்ஷண எந்திரம். இதில் குலதெய்வ ஆகர்ஷணமாகும், தன ஆகர்ஷணமாகும். ஸோ இப்படி வச்சு இப்படி வைக்க சொல்லுவோம். ஸோ இந்த படி வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. இந்த தனாகர்ஷண எந்திரம் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நம்மளோட டிவைன் சென்டரில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ குலதெய்வத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட பரிகாரத்தை விட சக்தி மிக்க பரிகாரம் இந்த குலதெய்வ பரிகாரம் தான். இதைய வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்க. நான் பர்சனலாக சொல்கிறேங்க, இந்த 1ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பாருங்கள். அடுத்த மாதத்துக்குள்ள உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வந்தே தீரும். இது சத்தியம். ஸோ அதோடு இந்த ஸ்பெஷல் என்னென்னா ஆணி 1ங்க, திருவோண நட்சத்திரங்க, கரிநாளுங்க, சதுர்த்தி திதிங்க, ஞாயிற்றுக்கிழமைங்க. இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டிவைன் எனர்ஜி டே. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. பெரிய சூழல் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் பெருமாள் கோயில் போய் வழிபாடுகள் செய்யலாம். தயிர் சாதத்தை அன்னதானம் தரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க தாங்க. நான் இந்த நாளில் சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் கொங்கண சித்தரோட கல்பத்தரு என்கின்ற ஒரு சூட்சமமான பயிற்சியை சொல்லித்தர இருக்கின்றேன். குரு அருள் இருந்தால் தான் கோடிய நன்மை கிடைக்கும். அதுவும் சொர்ண அருள் இருக்கக்கூடிய 18 சித்தர்களில் முதன்மையான சித்தரான கொங்கண சித்தரோட வாழைக்குமி ரகசியத்தை எந்திர மந்திர தந்திரத்தோடு உங்களுக்கு சொல்லி தருவோம். இதைய எளிய முறையில் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் வீட்டில் செஞ்சாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் சத்தியமாக நிச்சயமாக கிடைக்கும். இந்த பயிற்சியோட ஸ்பெஷல் என்னன்னா, கலந்துக்கிற அனைவருக்குமே 100 நாட்களுக்குள்ள சொர்ணம் சேரும், செல்வம் பெருகும். ஜூன் 15ஆம் தேதி கல்பத்தரு பயிற்சி வகுப்பு சென்னையிலையும், ஜூன் 22ஆம் தேதி கல்பத்தரு பயிற்சி வகுப்பு சேலத்திலும் நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற வரும் திங்கட்கிழமை முதல் வாட்ஸ்அப் மாயன் மணி ரிச்சுவல்ஸ் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது. அதை பற்றி விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ளுங்க. 16 நாள் உலகத்தில் எங்கிருந்தாலும் நான் சொல்லித்தரக்கூடிய பணம் சார்ந்த பல்வேறு விதமான சூட்சம பரிகாரத்தை சொல்லித் தருவேன். அதை செஞ்சீங்கன்னா பணம் சார்ந்த தடையை சரியாகும். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க.
உங்கள் ஊரில் இருந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஜூமில் கன்சல்டிங் எடுத்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் தனிநபர் ஆலோசனையை ஜூம்லையும் நேரடியாக பெறணும்னு நினச்சிங்கன்னா தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள், விவரங்களை அனுப்பி விடுவாங்க. மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். நம் குலதெய்வம் நம்மை காக்கட்டும். உலகெங்கும் அனைவருக்கும் அன்பும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.